வனப்பகுதியில் 1 மாத காலத்திற்குள் 5 புலிகள் உயிரிழந்துள்ள நிகழ்வு வன உயிர் ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கேனியன் டிஸ்டெம்பர் என்ற வைரஸ் புலிகளுக்கு பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளதால் பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என வனத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். ஆண்டு ஏனோ புலிகளுக்கு துயரமான ஆண்டாகவே மாறிவிட்டது. நீலகிரி மாவட்டத்தில் மனிதர்களை வேட்டையாடிய புலியை வனத்துறையினர் சுட்டுக் கொன்றனர். அதன் பிறகு முதுமலை, ஆனைமலை, குமிழி ஆகிய பகுதிகளில் புலிகள் மர்மமான முறையில் இறந்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் ஒரு புலியின் உடல் தற்போது கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 30 நாட்களில் 5 புலிகள் இதுவரை உயிரிழந்துள்ளன. இது இயற்கை ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 6 புலிகளும் வெவ்வேறு காரணத்துக்காக இறந்திருக்கு. அதில் ஒன்று சுட்டு கொல்லப்பட்டிருக்கு. மேன் ஈட்டர்னு டிக்ளேர் பண்ணி அதை சுட்டிருக்காங்க. இது சமீப காலத்தில் இந்த புலிகளுக்கு இருக்கிற நெருக்கடியை இதை ஒன்று குறிக்குது. நாட்டின் பிற பகுதிகளில் உள்ள காப்பகங்களிலும் புலிகள் இறப்பு அதிகரித்துள்ளது. இந்த ஆண்டின் இன்றைய தேதி வரை இந்தியாவில் மொத்தம் 10 புலிகள் மரணமடைந்துள்ளன. அதற்கான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படாமலேயே உள்ளது. இந்த நோய் வந்த விலங்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சுவாச சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். அப்புறம் உணவு பாதையில் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வயிற்றோட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும். வாந்தி இருக்கும். அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட இது நரம்பு பாதிக்கிறதுனால அதனால் சரியாக நடக்க முடியாது. ஒரு உடல் ரொம்ப பலவீனமாக இருக்கும். இதில் முக்கியமான இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அந்த மனிதர்களுக்கான பயமே போயிட்டு சில அனிமல் மனிதர்கள் இருந்தால் கூட அதை பற்றி அந்த இதே தெரியாமல் அது காட்டு விட்டு வெளியே வரக்கூடிய அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும். இறப்பும் இது அதிகமாக இருக்கும். இந்நிலையில் புலிகளுக்கு புதிய நோய் பரவும் ஆபத்து உள்ளதாக எச்சரித்துள்ளது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம். நாய்களிடமிருந்து கேனியன் டிஸ்டெம்பர் என்னும் வைரஸ் புலிகளுக்கு பரவும் சாத்தியக்கூறுகள் இருப்பதால் புலிகள் காப்பகங்களுக்கு அருகே இருக்கும் குடியிருப்புகளில் உள்ள நாய்களை கண்காணித்து நோய் பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வனத்துறைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடற்பாகங்களுக்காக புலிகள் திருட்டுத்தனமாக வேட்டையாடப்படுவது முழுமையாக கட்டுப்படுத்தப்படாத நிலையில் இதுபோன்ற இறப்புகள் தொடருமேயானால் மிருக காட்சி சாலைகளில் மட்டுமே புலிகள் எஞ்சியிருக்கும் என கவலை தெரிவிக்கின்றனர் வனவிலங்கு ஆர்வலர்கள். புதிய தலைமுறைக்காக ஆனந்த்.